மேஷ ராசி அன்பர்கள் 5ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் முன்னமே சொன்ன மாதிரி தன் சொந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது. நிறைய மேஷ ராசி அன்பர்கள் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களா? 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க, 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஆவணி மாதம் 14ஆம் தேதி புதன் வந்து சூரியனோட இணைகிறாரு. ஆவணி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் சூரியன் கேது சேர்க்கை தான் இருக்கு. இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது இத புத் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்? பெரும்பாலான மேஷராசி என்பவர்கள் கடன் நிவர்த்தி பண்றதுக்கு யோசிப்பீங்க. எதிரிகள் எதிராளிகள்ன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்தாலும் எதிரிகள் மண்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுல மட்டும் லாபஸ்தானத்துல ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ராகு வந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது நம்மளோட மூத்த சகோதரர்கள்னால சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதரர்களுக்கும் நமக்கும் பிரச்சனை அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் குருனோட பார்வை இருக்கிறதுனால கெட்டது அப்படின்றத குரு பகவான் அறவே அழிச்சுடுவார். நல்லது அப்படின்றத அதிகமாக கொடுப்பார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில சனி பகவான் விரைய சனியா இருந்து அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அவரோட லோடு பெருமளவு குறையுது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 11 and 10, அதாவது லாபஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அவன் தான் அதிபர். அவன் இப்போ வக்ரகதி அடைஞ்சிட்டு இருக்கான் போது இன்னும் ஒரு பிளஸும் இருக்கு. அது என்ன அப்படின்னா ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆவணி மாத பலனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆவணி மாதம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா சூரிய பகவான் தன் சொந்த வீடான சிம்மத்தில் பலம் பெற்று உட்கார்றாரு. அவர் அதீத பலம் பெற்று சிம்மத்தில் உட்கார்றதுனால நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நிறைய நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறார் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த பதிவு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிளுங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா 3ஆம் பாவம், அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு வந்து அமர்ந்திருக்காரு. குரு தைரிய குருவாக இருக்கார். அப்போ மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆல்ரெடி அதிகம் தான். இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குரு பகவான் அவரால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையுமே செய்வார். அடுத்த வருஷம் குரு பயிற்சி வரைக்கும். ஓகேங்களா? அது ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டால் அது ஆல்ரெடி ப்ளஸ்ஸு தான். ஓகேங்களா? அடுத்து இந்த ஆவணி மாதம் 4ஆம் தேதி 4ஆம் பாவத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து உட்கார்றாரு. சுக்கிர பகவான் திக்பலம் பெற்று உட்கார்றாரு. 2க்கு 7க்கு அதிபதி திக்பலம் பெற்று வந்து லார்ட் ஆஃப் 2 and 7, அதாவது 2க்கும் 7க்கும் அதிபதி திக்பலம் பெற்று 4ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு. அந்த 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வந்து உட்கார்றதுனால மேஷராசி என்பர்கள் எனக்கு 7 சனியாக இருந்தால் ஏதோ ஒரு கம்ஃபர்ட். சனியை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவர் நவம்பர் 27 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எனக்கு 7 சனியாக இருந்தாலும் ஏதோ எனக்கு குட் லக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் எல்லாமே வரா மாதிரி தோணுதுங்க. அதிர்ஷ்ட காற்று வீசுகிற மாதிரி தோணுது அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா மேஷராசி அன்பர்களுக்குமே இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு 100%, ஒரு சிலருக்கு 10%, ஒரு சிலருக்கு 1%, உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் கோச்சார பிரகாரம் சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றான் அப்படின்போது இது ஆவணி மாதம் 4ஆம் தேதி வருது. அப்போ உங்களுக்கு சாலிடாக இந்த பெட்டர் லக், பெஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பெஸ்ட் லக்கு, ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த சுகஸ்தானம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேஷராசி அன்பர்கள் இப்போ விரைய சனி ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது 7 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாங்க நான் ஒரு கம்ஃபர்ட்டாக வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. புதுசாக எங்கள் ஆஃபீஸில் பிரான்ச் எடுத்தாங்க. அதனால என்னை தூக்கி தள்ளி போட்டிருக்காங்க. 1 மணி நேரம் நான் டெய்லி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரா மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு சாப்பாடும் அங்கே சரியில்லை, அலைச்சலும் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்? நான் ஒரு ரூம் எடுத்துட்டேன், அங்கே பக்கத்துலேயே ரூம் எடுத்துட்டேன். அதுக்கும் மேலே எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க, உனக்கு சாப்பாடு செஞ்சு போடுறேன் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? வீட்டில் இருந்து அதே கம்ஃபர்ட் அப்படின்றது வரும். இது வந்து தொடருமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு. இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் பாவத்தில் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது வரும்.
அந்த ஏதோ ஒரு கம்ஃபர்ட் நான் சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைலாம் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வந்ததுனால என்னென்ன கம்ஃபர்ட் வருது அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது வருங்க. சுக்கிரன் அந்த பாவத்தில் உட்காந்துருக்கு. அந்த அம்மானால ஃபிசிக்கல் சப்போர்ட், மோரல் சப்போர்ட், எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படின்றது வரும். 5ஆம் பாவம் 5ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சூரியன் வந்து உட்காந்துட்டுருக்கா. நான் முன்னமே சொன்ன மாதிரி தன் சொந்த வீட்டில் உட்காந்துட்டுருக்கா. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சூரியன் வந்து உட்காந்துட்டு நிறைய மேஷராசி அன்பர்கள் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களா? 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க, 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். மருத்துவ செலவுனால குழந்தையின்மை அப்படின்றதுக்கு ஒரு தீர்வு வரும். ஏன்னா சூரியன் ஆல்ரெடி அங்கே கேத்து இருக்காரு. சூரியன் கேத்து இணைவு அப்படின்றது ஒரு நல்லது. ரசாயனத்தினால மருத்துவத்தினால ஒரு நல்ல விஷயம். குழந்தை பேரு அப்படின்றது பல பேருக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி சூரியன் 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கனால அப்பா வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது. அதுக்கு நான் ரொம்ப நாளாக வந்து அந்த சொத்து வருமானு யோசிச்சுட்டு இருக்கேங்க. வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஒரு மாத காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் அப்பானோட சப்போர்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே எங்கள் அப்பா சப்போர்ட்டு தாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் ஆகவே ஆகாதுங்க. அப்பனோட சப்போர்ட் வரலாம், மாமனாரோட சப்போர்ட் வரலாம். ஒரு அரசு துறையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அரசு அதிகாரிகளோட சப்போர்ட். சாதா ஒரு கன்சர்னில் தாங்க வேலை செய்கிறேன், ஆண் அதிகாரி என்னோட உயர் அதிகாரியோட சப்போர்ட் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 14ஆம் தேதி புதன் வந்து சூரியனோட இணைகிறாரு. ஆவணி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் சூரியன் கேது சேர்க்கை தான் இருக்குது. இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது இதை புத் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும்? என்னோட புத்திசாலித்தனம் மேம்படும், என்னுடைய எழுத்தாற்றல் மேம்படும், எனக்கு ஒரு புது புது க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது வரும். இது செய்யலாமா, அது செய்யலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு புதுசு புதுசாக நான் யோசிப்பேன். நிறைய யோசிக்கிறதுனால முன்னேற்றம் அப்படின்றதோ ஆப்வியஸாக வரும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் வந்து செவ்வாய் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ராசி அதிபதி 6ஆம் பாவத்துக்கு ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ராசியை பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஒன்றும் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். ராசியை பார்க்கறதுனால செவ்வாயினால் வரக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது வரும். கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் பெரும்பாலான மேஷராசி அன்பர்கள் கடன் நிவர்த்தி பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. எதிராளிகள்ன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்தாலும் எதிரிகள் மண்டிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் அது. பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கி நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படின்றத எடுத்துக்கினீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 11ஆம் பாவம் லாபஸ்தான ராகு. விரைய சனியிலையும் 1.5 வருஷம் ராகு உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அப்படின்றத கொடுத்துருவோம். பொதுவாக லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு. ஒரு சுய ஜாதகத்திலே கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு லாபஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்துட்டுருக்காரு அப்படின்னா இன் ஜென்ரல் இப்போ எங்கள் அப்பெல்லாம் கூட சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு சொல்லுவாங்க, அம்மா லாபஸ்தானத்தில் சனி இருந்தால் கட்டுக்கட்டாக சம்பாதிக்கலாமா, லாபஸ்தானத்தில் ராகு இருந்தால் மூட்டையாக சம்பாதிக்கலாம், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாலும் மூட்டையாக சம்பாதிக்கலாம் அந்த காலகட்டத்தில் அவனோட தசை வரும்போது அப்படின்றது. ஸோ லாபஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்துட்டுருக்கான். ராகு வந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது நம்மளோட மூத்த சகோதரர்கள்னால சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதரர்களுக்கும் நமக்கும் பிரச்சனை அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் குருனோட பார்வை இருக்கிறதுனால கெட்டது அப்படின்றத குரு பகவான் அறவே அழிச்சுடுவார், நல்லது அப்படின்றத அதிகமாக கொடுப்பார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் அப்படின்றதுக்கு ராகு கேரண்டி 1.5 வருஷம். புரியுதுங்களா? 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம். இங்கே சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டுருக்கார். இதை வந்து விரய சனி, 7 நாட்டு சனி அப்படிம்பாங்க. ஆனால் இதை 3 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விரய சனி, அதுக்கப்புறம் வந்து பொங்கு சனி, அதுக்கப்புறம் தங்கு சனி. இளம் வயசு மேஷராசி அன்பர்களா விரய சனி, வாழ்க்கையில் ஃபஸ்ட் ரவுண்டு 7 நாட்டு சனி. மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களா 2வது ரவுண்டு 7 நாட்டு சனி, அதை பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வயோதிகம், அதாவது 50+, 60+ ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தங்கு சனி, உடல் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரும் அப்படின்றது நானே கூட சொல்லியிருக்கேன். ரைட்டு. இப்போ 12ஆம் பாவத்தில் இருக்க சனி பகவான், அதாவது 7 நாட்டு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். நீங்கள் தலையில் ஒரு பெரிய கூடை ஃபுல்லும் இரும்பு சாமான் தூக்கின்னு போகிறீங்க, இடுப்பில் ஒரு மூட்டையில் மயிலிறகு எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை க்ராஸ் பண்ணி போகிற, எதுக்கு இவ்வளோ பெரிய தலையில் இரும்பு சாமான் வெயிட்டை தூக்கி போகிற, குடு அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் 50ல் வச்சு தூக்கின்னு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டாரு. இடுப்பில் இருக்க மயிலிறகை மட்டும் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். அந்த ரிலீஃப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 27 வரைக்கும் அந்த ரிலீஃப் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் சனி த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு திருப்பி ஆரம்பிப்பார். ஆனால் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆக சனி பகவான் விரைய சனியாக இருந்து அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அவரோட லோடு பெருமளவு குறையுது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 11 and 10.
அதாவது லாபஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அவன் தான் அதிபன். அவன் இப்போ வக்ரகதி அடைஞ்சிட்டு இருக்கான் போது இன்னும் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, என்னோட தொழில் குறித்து, என்னோட லாபம் குறித்து எனக்கு பலவிதமான கனவுகள் இருக்குது, பலவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் இருக்குது. அதில் சிலவற்றை சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணுவார். இதுவும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுல ஒரு ப்ளஸ். ஆக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது? எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த பலன் 100% பொருந்தும், 50% பொருந்தும். வாழ்த்துக்கள்.